தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்போதுதான் வளமாக தமிழர்கள் வாழ முடியும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் 5ஆம் தமிழர் சங்கம் 2 ஆண்டுகளாக நடத்திய பட்டய படிப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்ற மாணவர்கள் சுயேட்சைகளாக களமிறங்குகிறார்கள். தமிழரின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்போடு களமிறங்கும் இந்த வேட்பாளர்களுக்கு உதவி செய்து அவர்களை வெற்றி பெற வைப்பது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமை. தமிழர் படை ஒன்று எழுகிறதே, வாழட்டும் தமிழாளட்டும். தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் 18 ஆண்டுகள் உறைவிட குருகுல கல்வி இலவசமாக வழங்கப்படும். சித்தர்கள் இலவசமாக வழங்கிய கல்வியையும் மருத்துவத்தையும் அரசே வழங்கும். தமிழ்நாட்டின் கோவில்கள் ஆசீவக முறைப்படி சீர்திருத்தப்படும். ஆபாசமான சிலைகளை எல்லாம் பிண்டாரிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீக்கி ஆசீவக முறைப்படி சீர்திருத்தப்படும். நடமாடும் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்படும். அதாவது இப்ப இருக்கிற மாதிரி வாய்தான்னு ஒரு கேஸ 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறதெல்லாம் இருக்காதுங்க. அது எவ்வளவு சுருங்கிய காலத்துல முடிக்க முடியுமோ சில நாட்கள் முதற்கொண்டு சில மாதங்கள்ல முடிச்சு வைக்கப்படும். உடலுக்கு தீமை தரும் காட்சி மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு தென்னங்கள், பணங்கள் மற்றும் திராட்சை பழச்சாறு போன்ற இயற்கை பானங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். சாதிவாரி கணக்கின்படிதான் அனைத்து துறைகளிலும் அரசு பணிகள் வழங்கப்படும். எல்லா சாதிகளுக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அவங்க ஒவ்வொரு பணி பியூன் முதல் கொண்டு அமைச்சர் பதவி முதல் கொண்டு எல்லாருமே அந்த சாதியில எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அத்தனை மந்திரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு வர போறோம். சாதிவாரி அதிகார பகிர்வு. தமிழ்நாட்டில் தயாராகும் அனைத்து உணவுப் பொருட்களும் தன்னிறைவு அடைதல், தேவைக்கு மிகுந்தவை மற்றும் ஏற்றுமதி செய்யப்படும். இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க, நமக்கு செகண்ட் குவாலிட்டி கிடைக்கும். அதெல்லாம் இருக்காதுங்க, நமக்கு தான் முன்னுரிமை இருக்கும். கிராமிய கூட்டுறவு பொருளாதார திட்டத்தின் மூலம் தனிநபர்களின் பொறுப்பை குறைத்து சமூக பொறுப்பாக மாற்றி இயக்கப்படும். கூட்டு விவசாயம், கூட்டு பண்ணைகள் இப்படிதான் இருக்கும். எல்லோருக்குமே அரசு வேலை தான், எல்லோருக்கும் அரசு வேலை தான் இருக்கும். எல்லோருக்கும் சம்பளம் உண்டு. மனிதன் என்பது மாடுகள் அல்ல, மாடுகளுக்கு அவங்க எங்க இருக்குமோ அவங்களுக்கு தான் இருக்க போறாங்க. நாம மனிதர்கள் உலகை ஆள பிறந்தவர்கள், உலகம் சுற்ற பிறந்தவர்கள், உலகம் எல்லாம் பயணிக்கவும் வாழ்க்கையை முழுமையாக ரசிக்கவும் அதற்கு செய்வதற்கு மனிதனை மனிதனாக நடத்துவதற்கு நாம் உரிய ஏற்பாடுகளை செய்வோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் சொந்த மண்ணிலேயே நாம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும், மாற்ற வேண்டும், நாம் மாற்றுவோம். அதனால தமிழரை தமிழர் தான் ஆழ்வார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சமஸ்கிருத மொழி முற்றாக தடை செய்யப்பட்டு தமிழ் மொழியில் மட்டும் மந்திரங்கள் ஓடப்படும். பிறப்பால் தமிழர்கள் மட்டுமே பூசைகள் செய்வார்கள். இயற்கை வளங்களை அழிக்காமல் நுகரும் வழிமுறை கடைபிடிக்கப்படும். வாக்களிப்பீர் கப்பல் சின்னத்திற்கு.